வணக்கம். நான் டாக்டர் ஜி.கே. குமார், வலி நிவாரண மருத்துவர், த பெயின் கிளினிக், சென்னை. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா இடுப்பு வலி. இடுப்பு வலிக்கும் முதுகு வலிக்கும் நிறைய பேர் வித்தியாசம் தெரியாம இருக்கிறாங்க. இடுப்பு வலினா என்ன, பேக் பெயின்ல இருந்து முதுகு வலியில இருந்து அதை பிரிச்சு பார்க்கறது, இது ஏன் அவசியம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏனென்றால் முதுகு வலிக்கான காரணங்கள் வேறு, இடுப்பு வலிக்கான காரணங்கள் வேறு. இது எப்படி முதுகு வலியிலிருந்து பிரித்து கண்டறிவது என்பது பத்தி தான் நம்ம விளக்கமா பார்க்க போறோம். இந்த மாடல்ல ஒரு ஸ்பைனோட, அதாவது பேக் போன் அப்படின்னு சொல்ற மாடல், அதாவது முதுகு எலும்போட ஒரு மாதிரி. இதுல நம்ம இந்த பெல்ட் போடுவோம் இல்லையா, ஆண்களாக இருந்தால் பெல்ட் போடுவோம், பெண்களாக இருந்தால் அந்த வெயிஸ்ட் லைன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த போனு தான் இது. ஸோ இது இலியாக் போன் அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி பேரை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ இதுக்கு கீழே வர்ற பெயின், இதிலிருந்து உட்காரமிடம், மெயினாக உட்காரமிடத்தில் இருக்கிற பெயின்லாம் பெல்விக் பெயின் அல்லது இடுப்பு வலி என்போம். இதுல என்னன்னா, இந்த L4, L5, L5L அப்படிங்கிற நீங்க டிஸ்க் சொல்வீங்க இல்லையா, எனக்கு டிஸ்க் விலகி இருக்கு அப்படின்னு, அந்த வலியும் பேக் பெயினா கற்கும். அது இடுப்புக்கு மேல் பகுதியிலிருந்து வருகிறது. கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் அந்த லெவலுக்கு. ஸோ அந்த வலியை நிறைய பேர் அந்த இடுப்பு வலியை நிறைய பேர் L4, L5 டிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அலைவாங்க. அதுக்குத்தான் தெளிவுபடுத்திருக்கேன்னா இந்த வீடியோ. ஸோ இடுப்பு வலி என்றால் இந்த வெயிஸ்ட் லைனுக்கு கீழே உட்காரமிடம், தொடையின் மேல் பகுதி வரைக்கும் இடுப்பு வலி தான். தொடை சந்திக்கிறது, அந்த இடுப்பில் சந்திக்கிற வரைக்கும் தொடையின் மேல் பகுதியிலிருந்து, காலின் மேல் பகுதியிலிருந்து அந்த வெயிஸ்ட் லைன் வரைக்கும் இருக்கிற வலிகள் இடுப்பு வலி. இது ஏங்க அப்படி சொல்லணும் அப்படின்னா, இந்த இடுப்பு வலிக்கான காரணம் டிஸ்க் விலகுதல் அல்ல. டிஸ்க் விலகுறதுனால எனக்கு இந்த இடுப்பு வலி வந்திருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா 100% கிடையாது. ஏனென்றால் இடுப்பு வலி வருவதற்கான காரணங்கள் ஃபேசட் ஜாயிண்ட் சொல்லக்கூடிய சிறு சந்திப்பு. இதுதான் முதுகெலும்பின் பின்புறம் உள்ள சிறு சிறு சந்திப்பு. ஒரு போனும் அழகா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சின்ன சின்ன ஜாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை ஃபேசட் ஜாயிண்ட் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற ஃபேசட் ஜாயிண்ட்ஸ் ஏதாவது பெயின் இருந்துச்சு அப்படின்னாலும் இடுப்பு வழியா ப்ரெசென்ட் ஆகும், இடுப்பு வழியா வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜாயிண்ட் இருக்கு, அது என்னது, சாக்ரோ இலியாக் ஜாயிண்ட், சுருக்கமா SIJ அப்படின்னு சொல்லுவோம். இந்த SIJ ஜாயிண்ட்ல பிரச்சனை இருந்தாலும் இடுப்பு வலி வரும். ஸோ இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா, இதை தவிர பின்பக்கம் நம்ம உட்காரும் இடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதுல நிறைய சதைகள் இருக்கிறது. அந்த சதைகளில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலுமே இடுப்பு வலி வரலாம். முக்கியமாக பெண்களுக்கு வெள்ளைப்படுவது, இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே இடுப்பு வலி வரலாம். ஸோ இந்த இடுப்பு வலி என்பது முதுகு வலியிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டது. முக்கியமாக கீழ் முதுகு வலியிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டது. இது ஒரு 30-40% வலிகளுக்கு காரணமாக இருக்கிறது. எல்லாமே பேக் பெயின் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இந்த வெயிஸ்ட் லைன், இடுப்புக்கு கீழே உட்காரும் இடத்து வர வரைக்கும் வர வலிகளை இடுப்பு வலின்னு சொல்றோம். இதற்கான காரணம் முற்றிலுமாக முதுகு வலியிலிருந்து வேறுபட்டது. முக்கியமா எதுல இருந்ததுன்னா ஃபேசட் ஜாயிண்ட் வழியா இருக்கலாம், அல்லது இன்னொரு பெரிய ஜாயிண்ட் இருக்கு 2 பக்கமும் SIJ ஜாயிண்ட் வழியா இருக்கலாம், அல்லது பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய தசைகளில் ஊடாக செல்லக்கூடிய நரம்புகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அழுத்தம் ஏற்பட்டால் அதுவும் டிஸ்க் பெயின் மாதிரி தான் பிரசன்ட் ஆகும். ஆக இது எப்படி கண்டறிவது? மிக எளிதாக ஒரு மருத்துவர் கண்டறிந்து விடலாம். எக்ஸ்ரே தேவைப்பட்டா எடுப்பாங்க, இல்லைன்னா நேரடியாக சில பரிசோதனையை உங்களை மருத்துவ ரீதியாக பரிசோதனைக்கும் பொழுதும் வலியின் தன்மையை விளக்கமாக ஆராயும் போதும் இதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இடுப்பு வலி என்பது முதுகு வலியிலிருந்தும் கீழ் முதுகு வலியிலிருந்தும் முற்றிலுமாக மாறுபட்டது. அதற்கான காரணங்கள் சவ்வு விலகுதல் அல்ல.
இதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இடுப்பு வலி என்றால் சவ்வு விலகுதா வலின்னு சொல்லிட்டு நீங்களாக சுய மருத்துவம் செய்து கொள்ள வேண்டாம், சுயமாக முடிவும் எடுத்து விட வேண்டாம். ஏனென்றால் இந்த இடுப்பு வலி என்பது எளிதாக சரி செய்யக்கூடிய வலிகள். இதற்கான காரணங்களை கண்டறியலாம். சிகிச்சை முறைகள் நிறைய இருக்கின்றன, மாத்திரைகள் இருக்கின்றன, வலி நிவாரண சிறப்பு சிகிச்சை முறைகள் இருக்கின்றன, சிறப்பு பயிற்சி முறைகள் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் சேர்ந்து பண்ணும்போது முற்றிலுமாக வலி நீக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக இடுப்பு வலி என்பது முதுகு வலியிலிருந்து முற்றிலுமாக மாறுபட்டு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கானதான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.